Parents and students, welcome to நிச்சயம் வெல்வோம் சேனல். நீட் எக்ஸாம் லேட்டஸ்ட் அப்டேட் கவுன்சிலிங் பற்றியும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனல் நிச்சயம் வெல்வோமை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்டாக் 2025, அதாவது பாண்டிச்சேரியில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் அண்ட் பிடிஎஸ் காலேஜ், அதுக்கப்புறம் ப்ரைவேட் மெடிக்கல் அண்ட் பிடிஎஸ் காலேஜில் எவ்வளவு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் சீட்ஸ் இருக்குன்ற சீட் மேட்ரிக்ஸும், அதுக்கப்புறம் இந்த காலேஜஸ்லாம் நீங்கள் படிக்கிறதுக்கு எவ்வளவு ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டேட்டாஸ் எல்லாம் எதுலேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி, அதாவது சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் கமிட்டி சென்டாக் இருக்காங்க இல்லையா, அவங்க ரிலீஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் ஃபார் த அகடாமிக் இயர் 2025-26 அதிலிருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் கமிட்டி கீழே எத்தனை மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, இந்த மெடிக்கல் காலேஜஸ்லலாம் எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்போம். பாண்டிச்சேரியில் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும் 3 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜும் இருக்குது. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இதில் டோட்டலாக எத்தனை எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது அப்படின்னா 180 சீட்ஸ் இருக்குது. ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் 3 காலேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா பிம்ஸ், அதாவது பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இந்த காலேஜில் எத்தனை எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குன்னா 150 சீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இந்த ப்ரைவேட் காலேஜில் எத்தனை எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது அப்படின்னா 250 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர். இந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் எத்தனை எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குன்னா 250 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. பாண்டிச்சேரியில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதாவது இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜோடைய சீட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜில் 180 சீட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 180 சீட்ஸில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு எப்படி அவங்க சீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரிக்கு 75%, காரைக்கால் ரீஜியனுக்கு 18%, யானம் ரீஜியனுக்கு 3%, மாஹி ரீஜியனுக்கு 4%. அதனால் இந்த 180 சீட்ஸில் புதுச்சேரி யூனியன் டெரிட்டரிக்கு 98 சீட்ஸ் போகும், காரைக்கால் ரீஜியனுக்கு 24 சீட்ஸ் போகும், யானம் ரீஜியனுக்கு 4 சீட்ஸும், மாஹி ரீஜியனுக்கு 5 சீட்ஸும் போகும். நெக்ஸ்ட்டு இந்த இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படின்னா 22 சீட்ஸ் இருக்குது. ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 15% சீட்ஸ் இருக்கு இல்லையா, இதை எம்சிசி தான் ஃபில் பண்ணுவாங்க. அதில் எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படின்னா 27 சீட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் 180 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. இப்போது பாண்டிச்சேரியில் இருக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸோடைய சீட் மேட்ரிக்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், பிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பாண்டிச்சேரியில் இருக்கிற, இதில் டோட்டலாக எத்தனை எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குன்னா 150 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. இந்த காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. எத்தனை கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்குது அப்படின்னா 57 சீட்ஸ் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மைனாரிட்டி மேனேஜ்மெண்ட், அதாவது புதுச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பிம்ஸில் மைனாரிட்டி கோட்டாவில் கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரியில் இருக்கிற கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இதில் சீட் எடுக்கலாம். அவங்களுக்கு எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படின்னா 75 சீட்ஸ் இருக்குது. என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ்க்கு இந்த காலேஜில் 18 சீட்ஸ் இருக்குது. மற்ற அதர்ஸ்க்கு எந்த சீட்ஸும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இந்த காலேஜில் எத்தனை எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குன்னா 250 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 92 சீட்ஸ் இருக்குது. மைனாரிட்டி கோட்டாவுக்கு எந்த சீட்ஸும் கிடையாது. என்ஆர்ஐக்கு 38 சீட்ஸும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அதர்ஸ்க்கு 120 சீட்ஸும் இருக்குது. அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பாண்டிச்சேரி. இதில் 250 சீட்ஸ் இருக்குது. இந்த 250 சீட்ஸில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 91 சீட்ஸ் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மைனாரிட்டி மேனேஜ்மெண்ட்டில் தெலுங்கு மைனாரிட்டி, அதாவது தெலுங்கு மைனாரிட்டி ஃபார் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி, இவங்களுக்கு மட்டும் எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படின்னா 121 சீட்ஸ் இருக்குது. என்ஆர்ஐ கோட்டாவுக்கு 38 சீட்ஸ் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அதர்ஸ்க்கு இதில் எந்த சீட்ஸும் இல்லை. ஸோ டோட்டலாக இந்த 3 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லையும் எத்தனை எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது அப்படின்னா 650 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. சென்டாக் கீழே 3 டென்டல் காலேஜஸ் இருக்குது. இதில் ஒன்று கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸாகவும் ரிமைனிங் 2 ப்ரைவேட் டென்டல் காலேஜஸாகவும் இருக்குது. இப்போது இந்த காலேஜஸ்லலாம் எவ்வளோ பிடிஎஸ் சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம்.
ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் டென்டல் காலேஜ், அதாவது மகாத்மா காந்தி போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்சஸ். இதில் எத்தனை பிடிஎஸ் சீட்ஸ் இருக்குது அப்படின்னா 110 சீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைவேட்டில் 2 இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜ், இதில் 100 சீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மாஹி இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல், இதில் வந்து 100 சீட்ஸ் இருக்குது. சென்டர் கீழே இருக்கிற கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸோடைய சீட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். மகாத்மா காந்தி போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ், இதில் டோட்டலாக 110 சீட்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. இதில் கவர்மெண்ட் கோட்டாவில் எப்படி சீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரிக்கு 75%, ஸோ 33 சீட்ஸ் வந்து இந்த யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி கேண்டிடேட்ஸ்க்கு போகும். காரைக்கால் ரீஜியனுக்கு 18%, ஸோ 8 சீட்ஸ் அவங்களுக்கு போகும். யானம் ரீஜியனுக்கு 3%, ஸோ 1 சீட் அவங்களுக்கு போகும். மாஹே ரீஜியனுக்கு 4% ரிசர்வேஷன், ஸோ 2 சீட், 110ல் 2 சீட் வந்து அவங்களுக்கு போகும். இந்த 110 சீட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எத்தனை சீட் அப்படின்னா 44 சீட்ஸு, என்ஆர்ஐக்கு 5 சீட்ஸும், ஆல் இண்டியா கோட்டாவோடைய 15% ரிசர்வேஷனுக்கு 17 சீட்ஸ், இது வந்து எம்சிசி ஃபில் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக மகாத்மா காந்தி போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸில் வந்து 110 பிடிஎஸ் சீட்ஸ் இருக்குது. சென்டர் கீழே 2 ப்ரைவேட் பிடிஎஸ் டென்டல் காலேஜஸ் இருக்குது. இந்த காலேஜஸோடைய சீட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மாஹி இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ், யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரியில் இருக்குது. இதில் டோட்டலாக எத்தனை பிடிஎஸ் சீட்ஸ் இருக்குன்னா 100 சீட்ஸ் இருக்குது. இந்த 100 சீட்ஸில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 35 சீட்ஸ் போகும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மைனாரிட்டி சீட்ஸ் கிடையாது, என்ஆர்ஐ சீட்ஸ் கிடையாது, அதர்ஸ்க்கு வந்து 65 சீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜ் பாண்டிச்சேரி, இதில் டோட்டலாக எத்தனை பிடிஎஸ் சீட்ஸ் இருக்குன்னா 100 சீட்ஸ் இருக்குது. இதில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து 35 சீட்ஸ் போகும். அதுக்கப்புறம் தெலுங்கு மைனாரிட்டி அவங்களுக்கு வந்து 50 சீட்ஸ் போகும். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்ஆர்ஐ சீட்ஸ் கிடையாது, அதர்ஸ்க்கு வந்து எத்தனை சீட்ஸ் இருக்குன்னா 15 சீட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த 2 ப்ரைவேட் பிடிஎஸ் காலேஜில் 200 சீட்ஸ் இருக்குது. சென்டக் 2025 எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் ஃபீ ஸ்ட்ரக்சர், அதாவது ஃபீ கமிட்டி ரிலீஸ் பண்ண ஃபீ ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் புதுச்சேரி, இந்த காலேஜுக்கான ஃபீ ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். யூனியன் டெரிட்டரி அண்ட் ஆல் இண்டியா கோட்டா கேண்டிடேட்ஸ்க்கான ஃபீ ஸ்ட்ரக்சர் இது. டியூஷன் ஃபீஸ் நில், காஷன் டெபாசிட் இது வந்து ரீஃபண்டபிள் ஆன் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஒரிஜினல் சலான். எவ்வளோ காஷன் டெபாசிட் பே பண்ணணும் அப்படின்னா 20,000. அகடாமிக் ஃபீஸ் இது வந்து நான் ரீஃபண்டபிள், ஏர்லி பே பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அட்மிஷன் ஃபீஸ் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் ஒன்லி. இந்த அட்மிஷன் ஃபீஸ் வந்து அட்மிஷன் டைம் மட்டும் பே பண்ணால் போதும். எவ்வளோனாக்கா ₹50,000. அகடாமிக் ஃபீஸ் 22,000, ஸ்பெஷல் ஃபீஸ் 11,000, லேப் ஃபீஸ் 11,000, லைப்ரரி ஃபீஸ் 11,000, கல்ச்சுரல் ஃபீஸ் 4,400, ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் ஃபண்ட் 1,100, காலேஜ் டெவலப்மெண்ட் ஃபண்ட் 11,000, ஸ்போர்ட்ஸ் ஃபீஸ் வந்து 2,200. ஸோ டோட்டலாக இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜுக்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா 1,43,700 rupees பே பண்ணணும். இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் புதுச்சேரியோட ஹாஸ்டல் ஃபீஸ் டீட்டெயிலை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காஷன் டெபாசிட் எவ்வளோ பே பண்ணணுன்னாக்கா 10,000, இது வந்து ரீஃபண்டபிள். மெஸ் டெபாசிட் வந்து 20,000, இதுவும் வந்து ரீஃபண்டபிள். அதுக்கப்புறம் சிங்கிள் ஆக்குபென்சியாக இருந்தாக்கா 30,000, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூட்டிலிட்டி சார்ஜஸ் வந்து 10,000, ஹாஸ்டல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் 3,000, ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் ஃபண்ட் 100 rupees, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணாங்க ஆன் ஆர் பிஃபோர் தி லாஸ்ட் டேட் ஆஃப் கவுன்சிலிங் அப்படின்னா அவங்க பே பண்ண காஷன் டெபாசிட் 20,000 ஃபோர்ஃபிட் பண்ணிடணும். அதாவது ஃபைனாக அவங்களே எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா, அதாவது என்எம்சி அனௌன்ஸ் பண்ண டேட்டுக்கு அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணாங்கன்னா பெனால்ட்டியாக எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 4 lakh rupees பே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் செப்பரேட் அக்ரிமெண்ட் பாண்டை கேண்டிடேட்ஸும் அவங்களுடைய பேரண்ட்டும் சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா, அது வந்து எப்போ அவங்க ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் கெட் ரிலீவ்டு ஃப்ரம் தி இன்ஸ்டியூட் அப்பான் சாட்டிஸ்ஃபேக்டரி கம்ப்ளீஷன் ஆஃப் த கோர்ஸ். அதாவது கேண்டிடேட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ரீஃபண்டபிள் அமௌண்ட்டை அவங்க ரீஃபண்ட் பண்ணுவாங்க.
அகடாமிக் இயர் 2025 அண்ட் 2026க்கான எம்பிபிஎஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிம்ஸ், அதாவது பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இந்த காலேஜ்லேயும் அதுக்கப்புறம் மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ், இந்த 3 காலேஜஸ்லையும் கவர்மெண்ட் சீட்ஸாக இருந்துச்சுனாக்கா கேண்டிடேட்ஸ் வந்து எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னாக்கா 4 lakhs பே பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இதே காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் கேண்டிடேட்ஸ் வந்து எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா 16.80 lakhs, அதாவது 16,80,000 பே பண்ணணும். இதே காலேஜஸ்லேயே, அதாவது பிம்ஸ், மணக்குளா விநாயகா, வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ், இந்த காலேஜில் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு கேண்டிடேட்ஸ் வந்து எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 21 lakhs பே பண்ணணும். இந்த ஃபீஸ் வந்து ஆனுவல் டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். நீங்கள் செப்பரேட்டாக புக்கு, அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ், ஃபுட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் செப்பரேட்டாக நீங்கள் பே பண்ணணும். அகடாமிக் இயர் 2025-26க்கு ப்ரைவேட் டென்டல் காலேஜஸில் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மாகி இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ் மாகி. இந்த காலேஜ்க்கு கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தாக்கா எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 3 lakh பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 6,50,000 பே பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜ். இந்த காலேஜ்க்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு எவ்வளோ பே பண்ணணும் டென்டலுக்கு அப்படின்னா 3 lakh rupees பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 6,50,000 பே பண்ணணும். லாஸ்ட் இயர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 6.50 lakhs வந்து 4 lakh ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்கேஸ் கவுன்சிலிங் அப்போது ஏதாவது அவங்க ஃபீஸ் ரிடக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாக்கா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.